கணவனுடனான கருத்து மாறுபாட்டால் மன அழுத்தத்தில் ஆழ்ந்த இளம்பெண் வேறு வழியே இல்லை என நினைத்து தற்கொலை என்ற தவறான முடிவெடுத்து மரணித்து போக ஏதும் அறியாத 2 வயது பெண் விம்மி அழுகிறது. தன்னை விட 21 வயது குறைவான பெண்ணை மணந்த சைக்கோ கணவனின் சந்தேக பார்வை இளம்பெண்ணின் உயிரை பறித்திருப்பதோடு பச்சிளம் குழந்தையின் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள சிக்கப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவன் முருகப்பன். 45 வயதான இவன் தன்னை விட 21 வயது குறைவான கௌரி என்ற வளரிளம் பெண்ணை மணந்தான். திருமணமான புதிதில் நல்ல பிள்ளை போல் நடந்து கொண்ட முருகப்பன் 60 நாள் ஆசை முடிந்ததும் தன் கைவரிசையை காட்டியிருக்கிறான். ஏற்கனவே 21 வயது வித்தியாசம் என்பதோடு பெண்ணின் நிறமும் ஈகோவை கிளறிவிட சந்தேக புத்தி கொண்ட மனித மிருகமாய் முருகப்பன் மாறியிருக்கிறான். இதனால் திருமணமான 6 மாதத்தில் மனம் வெறுத்து போய் விவாகரத்து கோரி நீதிமன்ற கதவை தனது 20 வயதிலேயே தட்டியிருக்கிறார் கௌரி. அழகு நிறை பெண் குழந்தையோடு எதிர்காலத்தை எண்ணி கவலையோடு கடந்து போக நினைத்திருந்தவரை மீண்டும் நயவஞ்சக பேச்சால் சில மாதங்களுக்கு முன் ஏமாற்றியிருக்கிறான் முருகப்பன். தான் திருந்திவிட்டதாக கூறி 3 மாதங்களுக்கு முன்பு கௌரியை அழைத்து போனவன் மீண்டும் தன் கோர முகத்தை காட்ட துடித்து போயிருக்கிறார் அந்த இளம்பெண். நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா, உங்க மனசு ரொம்ப நல்ல மனசு, உன் மனசு ரொம்ப நல்ல மனசு, வாய் தந்து பேசுவியே தவிர நீ ரொம்ப நல்லவம்மா. யாராச்சும் ஒன்று திட்டினாங்கன்னா முதல்ல அவங்க முதுக திரும்பி பார்க்க சொல்லு, அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்க்க சொல்லு. உங்களை திட்டுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. தகுதியே இல்லாதவங்க ஒரு பொண்ணை ஒரு பிள்ளைய பெற்று ஒழுங்காக வளர்க்கறது துப்புலாதெல்லாம் உங்களை பேசுதா? யாராச்சும் உங்களை பேசுதா ஓங்கி அரைஞ்சிருங்கப்பா. தன் இளமை காலத்தை சூறையாடிய முருகப்பனிடமிருந்து மட்டுமின்றி உலகை விட்டே பிரிந்துவிட எண்ணிய கௌரி இப்படி செல்போனில் தன் ஆற்றாமையை வீடியோவாக பதிவு செய்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தன்னிடம் தாய் திரும்பி வருவாரா, தனக்கு பாலும் சோறும் ஊட்டுவாரா என்ற ஏக்கத்தோடு எங்க அம்மா எங்கே என்று கேள்வி கேட்கும் குழந்தைக்கு கண்ணீரை தவிர வேறு பதில் சொல்வார் யாரும் இல்லை என்பதே யதார்த்தம். புதிய தலைமுறைக்காக மன்னார்குடி செய்தியாளர் விஜயகுமார்.